இந்த நிலை கதவு ஆசீர்வதிக்கப்படுகின்ற பொழுது என் உடலும் உள்ளமும் ஆசீர்வதிக்கப்படுகின்றது. எப்படி ஆசீர்வதிக்கப்படுகின்றது? எப்பொழுது இந்த தெய்வீக பலிபீடத்திலிருந்து இயேசுவின் திருவுடல் திருரத்தம் என்று என்னுடைய நாவினில் பெறுகின்றேனோ அன்றே என்னுடைய கூடாரம், என்னுடைய இல்லம், என்னுடைய இதயம், என்னுடைய உடல் ஆசீர்வதிக்கப்படுகின்றது. அந்த நிலை கதவு ஆசீர்வதிக்கப்பட்டாதான் நீங்க திரும்பி உங்களுடைய நிலை கதவு இல்லங்களுக்கு சென்று உங்களுடைய நிலை கதவுகளை மிதிக்கின்ற பொழுது உங்களுடைய நிலை கதவுகள் மட்டுமல்ல, உங்கள் இல்லமும் ஆசீர்வதிக்கப்படுகின்றது. பிரைஸ் தி லார்ட். அப்ப என்னுடைய உள்ளம் ஆசீர்வதிக்கப்பட என்னுடைய விசுவாச நிலை கதவுகளாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தால் என்னுடைய நிலை கதவுகள் தெளிக்கப்படணும். என்னுடைய நிலை கதவுகள் எப்படி? இயேசுவினுடைய தெய்வீக திருப்பிரசன்னத்தை நற்கருணையில் பெறுகின்ற பொழுது என்னுடைய விசுவாச நிலை கதவுகளாகிய உதடுகளும் உள்ளங்களும் உடலும் ஆசீர்வதிக்கப்படுகின்றது, ரட்சிக்கப்படுகின்றது. மரியின் உதரத்தில் உம்மையே ஓடுங்கினார். எம்மை காக்கும் தேவன் நீரோ அன்னையின் அன்பு கரத்தில் அடங்கினார். உம் பிள்ளைகளான எம்மை மீட்க வந்த இயேசு பாலகனே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம்.
இயேசு பாலகனே. எங்கள் ஆன்ம நேசரே, வாழ்வு தரும் வார்த்தை நீர் வாயில்லாத சிசுவானாய். வாழ்வு தரும் வார்த்தை நீர் வாயில்லாத சிசுவானாய். ஆற்றல் அனைத்தின் ஊற்றும் நீ அன்னை துணையை நாடினாய். இன்ப வாழ்வின் ஊற்றும் நீ துன்ப வாழ்வை தேர்ந்ததே. ஆரிரோ ஆராரோ ஆரிரோ ஆராரோ ஆரிரோ ஆராரோ ஆரிரோ ஆராரோ. மரியன்னை பெற்றெடுத்த அன்பு தெய்வமே, எங்கள் இயேசு பாலகனே. மரியன்னை பெற்றெடுத்த அன்பு தெய்வமே, எங்கள் இயேசு பாலகனே. அன்னே மணியே அமுதமே எம் பொன்னே தேனே என்பதை எங்கள் ஆன்ம நேசரே. எம்மை தேடி வந்த உலக இரட்சகரே. எம் இயேசு பாலகனே. அருமையான நேரம் நண்பகலை கடந்து செல்லுகின்ற நேரங்களை கடந்து கொண்டிருக்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நிறைய பேருக்கு நாவு கட்டவிழ்க்கப்படல, கரங்கள் கட்டவிழ்க்கப்படல. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. நீங்க கோபத்தோட வந்திருக்கலாம், அசிங்கத்தோட வந்திருக்கலாம், அவமானத்தோட வந்திருக்கலாம், சஞ்சலங்களோட வந்திருக்கலாம், வெறுப்போட வந்திருக்கலாம். ஆனா இந்த இடத்துல அது எல்லாமே கட்டவிழ்க்கப்படணும். பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்துல அருமையான தூய ஆவியானவருடைய பாடலை உணர்ந்து உள்வாங்கி பாட போறோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. வானம் திறந்து வெண்புறா போல இந்த இடத்துல ஆண்டவருடைய வல்லமை அசைபாடணும் அப்படின்னு நினைக்கிற தேவ பிள்ளைகள் பாடல் குழுவினர்களோடு இணைந்து எல்லாரும் பாடணும், எல்லா நாவும் கட்டவிழ்க்கப்படணும். அவங்க மட்டும் பாடணும்னு இல்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து வரை போற்ற வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கரம் தட்டி கரங்களை தட்டி எல்லாரும் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தரவே மீண்டுமாக குரல் எழுப்பி தேவ வல்லமை தர வேண்டும். எல்லோரும் சேர்ந்து வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். சத்தமாக கரம் தட்டி வல்லமை தர வேண்டும். வல்லமை வேண்டும்ன்ற பிள்ளைங்க தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். உம்முடைய தேவ வல்லமை தர வேண்டும். வல்லமை தர வேண்டும். உம்முடைய ஆவியினுடைய வல்லமையை ஊற்றப்பட வேண்டும் என்பதற்காக
ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் மட்டுமல்ல, ஆலயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உம்முடைய தெய்வீக ஆவியினுடைய வல்லமை ஆட்கொள்ள வேண்டும் என்பதற்காக மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் பிறக்க வேண்டும், மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்த வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், வல்லமை தர வேண்டும். வருங்கள் கனிகள் பொழியனுமே, வல்லமையோடு வாழனுமே. வருங்கள் கனிகள் பொழியனுமே, வல்லமையோடு வாழனுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே இயேசுவுக்கே புகழ். நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. அப்படியே கரங்களை குவிப்போமா, கரங்களை குவிப்போமா. அசிங்கப்பட வேண்டாம், வெட்கப்பட வேண்டாம். நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கின்ற இடம் உன்னதமான இடம், இறைவனுக்கென்றே அர்ப்பணிக்கப்பட்ட உன்னதமான இடம். கண்களை மூடவும், கண்களை மூடவும். எந்த பராக்குகளுக்கும் இடம் கொடுக்க வேண்டாம். அன்று மோசேயிடம் ஆண்டவர் கூறியது போல, மோசே நீ நின்று கொண்டிருக்கின்ற இடம், மகனே மகளே நீ நின்று கொண்டிருக்கின்ற இடம் இறைவனுக்கு என்றே அர்ப்பணிக்கப்பட்ட உன்னதமான இடத்தில் நீர் நின்று கொண்டிருக்கின்றாய். ஆசீர்வாதமான இடத்தில் நீ நின்று கொண்டிருக்கின்றாய். ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய். ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு உறுப்புகளும் ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதை உணர்ந்து என்னை உம்முடைய இருதயத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை உடைய 5 திரு காயங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய வேதனைகளை, என்னுடைய துன்பங்களை, என்னுடைய கவலைகளை, என்னுடைய கண்ணீர் உம்முடைய தெய்வீக கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்தவர்களாக ஆண்டவரே, இந்த உலகத்தை விட்டு உம்முடைய உயிர் பிரிகின்ற உன்னதமான நேரத்தில் தந்தையே உமது கரத்தில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன் என்று சொல்லி ஒப்படைத்தீரே. அதே போன்று என்னை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் கவலைகளை, என் கண்ணீரை ஆண்டவரே உமக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி, அப்பா என்னை முழுவதும் உம்முடைய கரத்திலும் இருதயத்திலும் 5 திரு காயங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறேன் என்று இயேசுவே, இதோ இந்த நேரத்தில் யாரெல்லாம் ஆழ்ந்த விசுவாசத்தோடு அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் ஒப்புக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்களோ, யோவான் நற்செய்தி 16:20 நீர் அறிக்கையிட்டது போல உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாற்றப்படும் என்பதை உணர்ந்து, அப்பா என்னை உம் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென், 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 ஆமென். அப்படியே அமர்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நீங்கள் சொல்லுகின்ற அந்த ஒவ்வொரு பிரைஸ் த லார்டும் சரி, ஹல்லேலூயாவும் சரி, நீங்கள் விட்டு செல்லுகின்ற ஆசீர்வாதம். ஏன் அப்படின்னா இந்த இடத்தினுள் அதிர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் உச்சரிக்கின்ற ஒவ்வொரு ஜெபங்களும் வல்லமையாக மாற்றப்படணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசுவுக்கே புகழ். நல்லா தெரிஞ்சுக்கிறங்க, இந்த இடத்துல வந்த பிறகு உங்களுடைய வெறுப்பு இந்த இடத்துல இருக்கக்கூடாது. செருப்பை எப்படி வெளியில் கழட்டி போட்டிங்களோ அதே மாதிரி உங்களுடைய வெறுப்பு இந்த இடத்துல இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். சத்தம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 2 வார்த்தைகளை சொல்வதற்கு யாராவது பைபிள் வச்சிருக்கிறீங்களா? பைபிள் வச்சிருக்கிறீங்களா? தமிழ் பைபிள் இருந்தாலும் நல்லது, உங்கள் மொழிகள் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே 12வது அதிகாரம் 3வது வசனம் அருமையாக சொல்லுகின்றது, இயேசுவே ஆண்டவர் என எல்லா நாவும் அறிக்கையிட முடியாது, தூய ஆவியாரின் ஊந்துதல் அன்றி எவரும் அந்த வார்த்தைகளை உச்சரிக்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ 10ஓட 1, 11, அத்தோட 1, 4, 1 அப்படின்னு உட்கார்ந்துருக்கிற பிள்ளைகள் மட்டும் சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். வெரி குட். இப்போ இந்த கூட்டம் ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தம் ஹல்லேலூயா. வெட்கமே படக்கூடாது இந்த வார்த்தைகளை சொல்வதற்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க, இந்த இடத்துல வந்த பிறகு என்னுடைய கைகள் கட்டவிழ்க்கப்படணும், என்னுடைய பார்வைகள் கட்டவிழ்க்கப்படணும், என்னுடைய வாய் வார்த்தைகள் கட்டவிழ்க்கப்படணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இங்கே யாரை போற்றுவதற்கு வந்தீங்க? இயேசுவை போற்றுவதற்கு. பரவாயில்ல, தேவன் நிறைய நாட்களை கட்டவிழ்க்கப்பட்டிருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவை போற்ற வந்த பிறகு என்னுடைய கட்டவிழ்க்கப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் தேவையில்லாத வார்த்தைகளை இந்த உச்சரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த இடத்துல அவருடைய நாமத்தை உச்சரிக்கின்ற பொழுது அதற்கான பேரு பலன்கள் வேறு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பைபிள் வச்சிருக்கிறீங்களா? மொபைலில் பைபிள் வச்சிருந்தா கூட எடுத்துக்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மொபைலில் பைபிள் வச்சிருந்தா கூட எடுத்துக்கிறீங்க. கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தயவு செய்து எந்த ஆலயங்கள், இந்த ஆலயத்தில் மட்டுமல்ல, எந்த ஆலயத்திற்கு போனாலும் பைபிள் இல்லாமல் தயவு செய்து என்ன செஞ்சிடாதீங்க, போயிடாதீங்க. அது பெரும் பாவம். பிரைஸ் தி லார்ட். சத்தம் ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 9வது வசனம் அருமையாக சொல்லுகின்றது. என்ன வார்த்தை சொல்லுகின்றது அப்படின்னா, இயேசு அப்படின்ற பெயர் இந்த உலகத்தில் எல்லா உயிர்களுக்கு மேலான ஒரு நாமத்தை இறைவன் கொடுத்திருக்கின்றார் என்றால் அது யாருடைய நாமம்? யாருடைய நாமம்? அதனால தான் பாட்டே பாடுறோம், இயேசுவின் இனிதான நாமம் என் நெஞ்சிலே சங்காக முழங்கிட வேண்டும் அப்படின்னு பாடுறோம் இல்லையா? அவருடைய நாமம் நம்முடைய நாவினில் மட்டுமல்ல, நம்முடைய செவிதனிலும் சங்காக முழங்கிட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நான் லைட்டாக ஸ்கேன் பண்ணுறேன், எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் உள்ளே வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் பேர் உள்ளே வர முடியாமல் இருக்கிறீங்க. நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, ஆண்டவருடைய ஆவியால் இயக்கப்பட்டு தான் இந்த இடத்திற்கு வந்திருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆவியால் இயக்கப்பட்ட பிள்ளைங்கள் மட்டும் சத்தமாக சொல்லி பாருங்கள், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, ஆண்டவர் பாலைவனத்திற்கு போகின்ற பொழுது எந்த ஆவியால் அழைத்து செல்லப்பட்டார்? தூய ஆவியால் அழைத்து செல்லப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை, எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கின்ற இந்த உலகத்தில் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை இன்னைக்கு இந்த இடத்திலிருந்து நீங்கள் பெறணுன்றதுக்காகத்தான் இறைவன் உங்களையும் என்னையும் பெயரிட்டு அழைத்திருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை உள்ளே ஓடியாந்துடணும், வார்த்தைக்கு உள்ளே ஓடியாந்துடணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்கள் இன்னும் இங்கே வரலை அப்படின்றதுக்காகத்தான் நான் இழுத்துக்கிட்டு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த விரலை எப்படி சொல்லுவீங்க? கையை எடுத்துக்கங்க, எல்லாரும் கையை எடுத்துக்கிறீங்க. இந்த விரலை எப்படி சொல்லுவீங்க? சத்தமா? கட்டை விரல். இந்த விரலை எப்படி சொல்லுவீங்க? இந்த விரலை எப்படி சொல்லுவீங்க? ஏன் இப்படி கையை தூக்க சொன்னா, கை கட்டவிழ்க்கப்படணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் வெக்கம், அசிங்கம் உங்களையும் என்னையும் ஆட்கொண்டு கையை கூட என்ன செய்யும், அப்படியே கட்டி போட்டுக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த விரல் என்ன சொன்னீங்க? நீங்கள் தான் பாதி நான் பேசுவேன், மீதி நீங்கள் தான் பேசணும். இறை வார்த்தை என்பது இருபுறமும் உரச வேண்டும். குருக்கள்கிட்ட மட்டும் நினச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. குருக்கட்டு மட்டுமல்ல, இறை வார்த்தை என்பது இருபுறமும் அறுக்கப்பட வேண்டும். இருபுறமும் ஒழிக்கப்பட வேண்டும். நல்லா சொல்லுங்க. கைகளை உயர்த்தி. என்ன விரல்? கட்டை விரல். இது என்ன விரல்? எது? இப்போ எல்லாரும் ஆள்காட்டி விரலை காட்டுங்க.
தெரியுதா? நீங்கள் எங்கே இல்லை அப்படின்றது, நான் என்ன சொன்னேன், என்ன செய்கிறேன்றது என்னையை ஃபாலோ பண்ணக்கூடாது, என்ன சொல்கிறேன்றதை தான் ஃபாலோ பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆள் காட்டி விரல்னா எல்லாரும் இப்படி தான் காட்டியிருக்கணும் இல்லையா? ஆனால் நான் இப்படி காட்டின உடனே எல்லாருமே என்ன செஞ்சிட்டீங்க, ஒரு சிலரை தவிர எல்லாருமே இப்படி நிற்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம எங்கே இல்லைன்னு அர்த்தம், எங்கே இல்லைன்னு அர்த்தம், எங்கே இல்லாத பிள்ளைகள் மட்டும் சத்தமாக சொல்லிடுங்க பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? இன்னும் நீங்கள் உள்ளே வரலை. உள்ளே வந்தால் தான் இறைவனுடைய தெய்வீக பிரசன்னத்தை அதிர்வை உணர முடியும். பிரைஸ் தி லார்ட். எப்போ எல்லா நாவும் கட்டவிழ்க்கப்படுதோ அந்த இடத்திற்கான வல்லமையே வேறு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனம் அருமையாக சொல்லுது. என்ன வார்த்தை அப்படின்னா, உங்களுள் இருப்பவர் உங்களை விட மேலானவர். பிரைஸ் தி லார்ட். சத்தம் ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்குள் இருப்பவர் யாரு? சத்தமா, உங்களுக்குள் இருப்பவர் உங்களை விட மேலானவர். பிரைஸ் தி லார்ட். அந்த அனுபவத்தில் தான் அருமையாக கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 20வது வசனம் அருமையாக சொல்லி முடிக்கிறாரு. இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது, சத்தமா, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்களை இந்த கூட்டத்தை இங்கே இந்த பிரசன்னத்தில் இந்த இடத்திற்கு அழைச்சிட்டு வர்றதுக்கு எனக்கு இன்னும் இவ்வளவு நேரம் ஆகுது. பிரைஸ் தி லார்ட். இன்னும் நிறைய பேர் இங்கே உள்ள இல்லை. உங்களுடைய முகங்கள், உங்களுடைய கை அவிழ்ப்பு, நான் கட்டவிழ்ப்பு, இதெல்லாமே வந்துட்டு இறைவனுடைய அதிர்வை நான் உணர்ந்து கொள்ள முடியும். நீங்கள் இங்கே இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்றத. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் பிரைஸ் தி லார்ட். நான் எதுக்கு இந்த வார்த்தையை திரும்பி திரும்பி சொல்ல வைக்கிறேன்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லக்கூடிய ஒரே நாமம் யாருடைய நாமமாக இருக்கணும்? இயேசுவினுடைய நாமம். ஆராதனைக்கு கிடந்து செல்லுகின்ற பொழுது அவருடைய நாமத்தை கொஞ்சம் கூட அசிங்கப்படாமல் வெட்கப்படாமல் சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அப்படி எந்திரிப்போமா, அப்படி எந்திரிப்போமா, வெட்கப்படாதீங்க. எந்திரிக்க சொல்கிறாருன்னு நினைக்கவே கூடாது. சோர்வை பொருட்படுத்தாத, சோர்வை வின் பண்ணு, சாத்தான வின் பண்ணுங்க. எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. இப்போ ஒரே ஒரு செயல் கடவுளுக்காக செய்ய போகின்றோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தில் கூடி இருக்கிற தேவ பிள்ளைகள் மட்டும் சத்தமா கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லி பாருங்க. கடவுளுக்கு நன்றி சொல்லி பாருங்க. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்ற பிள்ளைங்க, உண்மையில நிற்கிறேன்ற சொல்ற பிள்ளைங்க, வெரி குட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கட்டுக்கு உள்ள ஆவியினுடைய கோட்டைக்குள்ள, இரத்த கோட்டைக்குள்ள நிற்கிற பிள்ளைங்க சத்தமா சொல்லி பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை சொல்ல 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 உங்களுக்குள்ள வல்லமை இறங்கி கொண்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்க சொல்லும் பொழுதே பக்கத்தில் ஒரு அதிர்வு ஏற்படும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. திருத்தூதர் பணிர் 4:12 அருமையான வார்த்தை ஒன்று சொல்லப்படுகின்றது. வானத்திற்கு கீழ், வானத்திற்கு கீழ் ஒரு மேலான நாமம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த உலகத்திற்கு என்றால் அது யாருடைய நாமம்? யாருடைய நாமம்? இயேசுவினுடைய நாமம். இன்னைக்கு அன்னை மரியாளினுடைய பாதத்திற்கு வந்திருக்கிறோம்னாவே நல்லா தெரியணும். அன்னை மரியாள் யாரை உலகிற்கு கொடையாக கொடுத்தால்? யார? சத்தமா, யார? நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னா, அந்த இயேசுன்ற வார்த்தை உங்களுக்கு உள்ள நாவில் வந்துருச்சுனாவே உங்களுக்குள் இருப்பவர் யாரு? இயேசு. உங்களுக்குள் இருப்பவர் யாரு? இயேசு. வாழ்வது நீங்கள் அல்ல. மத்தேயு 10:20 அருமையா சொல்றாங்க, பேசுவது நீங்கள் அல்ல, பேசி கொண்டிருப்பவர் கிறிஸ்து. பார்ப்பது நீங்கள் அல்ல, உங்களை பார்க்க செய்து கொண்டிருப்பவர் கிறிஸ்து இயேசு. செயல்படுவது நீங்கள் அல்ல, உங்களை செயலாக்கி கொண்டிருப்பவர் இயேசு. அப்ப இந்த இடத்துல நீங்களும் நானும் யாருடைய நாமத்தில் குழுமி வந்திருக்கிறோம்? யாருடைய நாமத்தில்? இயேசுவினுடைய நாமத்தில். இந்த பேருக்கு அற்புதமான வல்லமை உண்டு. நிறைய நேரங்களில் நமக்கு தெரியாது. நிறைய நேரங்களில் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 9-10 வசனங்களை படிச்சீங்கன்னா, இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடக்கூடிய அளவிற்கு மேலான சக்தி நிறைந்த நாமம் இந்த உலகத்தில் இருக்கின்றது என்றால் அது யாருடைய நாமம்? இயேசுவினுடைய நாமம். சத்தமா சொல்லி பாருங்க, இயேசு, இயேசு, இயேசு. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அப்ப இந்த இடத்துல நீங்களும் நானும் யாரை பின்பற்ற வந்திருக்கிறோம்? இயேசுவை பின்பற்ற வந்திருக்கிறோம். யாரை போற்ற வந்திருக்கிறோம்?
யாருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம்? இயேசுவினுடைய வார்த்தையை. யாருடைய வார்த்தைக்கு உள்ள இருக்கணும்னு ஆசைப்படுறோம்? இயேசுவினுடைய வார்த்தை. யாருடைய வார்த்தை என் காதுகளில் ஒலிக்கப்படணும்? இயேசுவினுடைய வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். இப்ப கிட்டத்தட்ட எத்தனை திருப்பி இயேசுன்னு சொன்னீங்க தெரியாது இல்லையா? இந்த உரை ஆரம்பிச்சதிலிருந்து எத்தனை முறை சொல்லியிருக்கிறோம்? குறைஞ்சது 20-25 மேலே சொல்லியிருப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லிட்டோம்னாவே பெரிய ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால தான் திருத்தூதர் பணியில சொல்றாங்க, வானத்திற்கு கீழே எல்லா பெயர்களுக்கும் மேலான ஒரு பெயர் உண்டென்றால் அது யாருடைய நாமம்? இயேசுவின் நாமம். இப்ப பாடல் குழுவினர்களோடு சேர்ந்து இயேசுவை மற்றும் பின்பற்றக்கூடிய பிள்ளைங்க, தமிழ் பாடல், அருமையான பாடல், பழைய பாடல். ஃபாதர் ஏதோ புதுசாக பாடிடுவார் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த இடத்துல எல்லாருக்கும் அந்த பாட்டு தெரியும் இல்லையா? இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இந்த பாட்டை பாடும் பொழுது சாதாரணமாக நீங்கள் கோயிலில் திருப்பலியில் பங்கு பெறுறது மாதிரி இருக்கக்கூடாது. இங்கே அதிர்வு ஏற்படணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீங்கள் கை தட்டுகின்ற பொழுது கூட ஐயோ இந்த அக்கா கூட தட்டுறாங்களே அப்படின்னு இல்லை, இவங்களை தொட்ட இவங்களுக்குள்ள இருக்கிற இயேசு என்னைய தொட மாட்டாரான்னு ஏக்கத்தில் பாடணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால தான் எந்திரிச்சு நிற்கிறோம் அப்படின்னாவே அதுக்கு ஒரு தனி சிறப்பு மரியாதை. பிரைஸ் தி லார்ட். முழந்தால் படியிடுறோம் அப்படின்னாலும் அதுக்கு ஒரு தனி மரியாதை. மூளை சாதிக்காததை கூட எது சாதித்து விடும்? முழந்தால் சாதித்து விடும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆராதனைக்கு கடந்து போகும் பொழுது ஐயோ எனக்கு கால் வலிக்குதேன்னு சொல்லக்கூடாது. வலியை பொருட்படுத்தாத. உன்னைய விட வலியை அவர் தாங்கி இருக்கிறாரு. உனக்காக அவர் தாங்கி இருக்கிறாரு. உனக்காக ரத்தத்தை அவர் சிந்தி இருக்கிறாரு. உனக்காக அவர் தொங்கி இருக்கிறாரு. அவருடைய வலியை விட நம்முடைய வலி மேலானது அல்ல, மேலானது அல்ல. பிரைஸ் தி லார்ட். சத்தம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். அப்ப எல்லாரும் சேர்ந்து அவங்க மட்டும் தான் பாடுவாங்கன்னு இருக்க கூடாது. அவங்க வாய்ஸையே நம்ம டாமினேட் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். சத்தம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்னு சொல்றவங்க கை தூக்குங்க பாப்போம். வெரி குட். அப்ப எல்லாரும் அங்கங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? பயப்படாம, அசிங்கப்படாம, வெட்கப்படாம, நேரம் போகுதுன்னு கணிக்காதீங்க. நேரம் போகுதுன்னு கணிக்காதீங்க. உங்க ஃபாதர் சொன்ன டயத்துக்கு உள்ள நான் கரெக்டா முடிச்சிருவேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சத்தம் ஹல்லேலூயா. வெரி குட். இன்னும் சத்தம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவருக்கு உள்ள இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய சத்தம் இன்னும் ஹல்லேலூயா. இப்ப எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன். கரங்களை தட்டி திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னா, உலகமே பின்னா. கரங்களை தட்டி சிலுவையே முன்னா, உலகமே பின்னா. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவே, இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். Praise the Lord. Hallelujah. நீங்க எப்போதும் பாடுறது மாதிரியே பாடக்கூடாது. அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். நீங்க பாடும் பொழுது ஒரு அதிர்வு இருக்கணும். Praise the Lord. Hallelujah. கொஞ்சம் பீட் ஃபாஸ்டா போட்டு இன்னும் ஃபாஸ்டா பாடுறோம்னா அதற்கான வல்லமை வேறு. Praise the Lord. Hallelujah. தாயும் அவரே, தந்தையும் அவரே, தரணியில் நமக்கெல்லாம் சேயர்கள் நம்மை செவ்வழி நடத்தும் ஆயன் அவரென்றோ. பாடுவோம். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தரணியில் நமக்கெல்லாம் சேயர்கள் நம்மை செவ்வழி நடத்தும் ஆயன் அவரென்றோ. இயேசுவே முன்னா, உலகம்
உலகமே பின்னால், இயேசுவே இயேசுவே முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே விடுதலை அடைந்தேனே. விடுதலை அடையணுன்ற பிள்ளைங்க, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின் கரங்களை தட்டி நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. சத்தமா hallelujah. Hallelujah. இப்ப இந்த இடத்துல கடவுளுக்காக ஒரே ஒரு செயலை செய்ய போகிறோம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கடவுளுக்காக செய்யும் பொழுது வெட்கத்திற்கு இடமே இல்லை, வெட்கத்திற்கு இடமே இல்லை, அசிங்கத்திற்கு இடமே இல்லை, இருக்கக்கூடாது. சாத்தானுக்கு இடமே இல்லை, ஐயோ இவங்க ஆம்பளை இவங்க பொம்பளை இவங்க சின்னவங்க இவங்க பெரியவங்க அப்படின்னு வேறுபாடே இல்லை. இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எல்லா கரமும் உயரட்டும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. நீ கொஞ்சம் கொஞ்சமா கட்டவிழ்க்கப்படுகிறாய் அப்படின்னா நிச்சயம் ஆண்டவருடைய இறுதி ஆசீர்வாதத்துல டோட்டலா கட்டவிழ்க்கப்படுவோம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லுது, நீங்க ஜெபிக்க தெரியலைன்னா கூட உங்களுடைய நாவினில் இருந்து உங்களுடைய வார்த்தைகளை பெருமூச்சுக்களை சொல் வடிவமாக கொடுக்கக்கூடியவர் யாரு மட்டுமே? தூய ஆவியானவர் மட்டுமே, பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே. உங்களுக்கு ஜெபிக்க தெரியாது ஃபாதர், எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல ஃபாதர் நினைக்க கூடாது. நீங்க முழந்தால் படிக்கிட்டீங்க பாருங்க, சொன்ன உடனே அங்கேயே நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஹalleluya. 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 வலி இருக்கட்டும், வலி இருக்க உங்களுக்குள்ள வல்லமை, ஏதோ ஒரு வல்லமை இறங்கி உங்களுக்குள்ள ஆவியானவருடைய செயல்பாடு எடுக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. அப்ப இந்த நேரத்துல நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போறோம். நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, உங்களுக்கு ஜெபிக்க தெரியல அப்படின்னா யாருடைய நாமத்தை சொல்லுங்க, யாருடைய நாமத்தை சொல்லுங்க. பல முறை திரும்ப உங்களுக்கு என்ன சொல்லி ஜெபிக்கணும்னு தெரியலனா கூட அவருடைய நாமத்தை சொல்லுகின்ற பொழுது உனக்குள்ள விடுதலை பிறக்கும். Praise the Lord. Hallelujah. இந்த இடத்துல யாரோடு இருக்கிறோம்? யாரோட இருக்கிறோம்? இயேசுவோட இருக்கிற பிள்ளைங்க மட்டும்தான் வாயை திறந்து நான் இயேசுவோட இருக்கிறேன்னு சொல்ல முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. Hallelujah. யாருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம்? இயேசுவினுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். Hallelujah. ஹalleluya. ஹalleluya. Hallelujah. நல்லா கவனிங்க, திருப்பலி என்பது உங்களை காணிக்கையாக அர்ப்பணிக்கின்ற உன்னதமான நேரம் இது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. தமிழ்ல அதான் அழகா பாடுவோம், ஒரு துளி நீராய் கலக்கின்றேன் அதை பயனுள்ள பலியாய் மாற்றிடுவாய், என்ன கொடுத்தாலும் பயனில்லை நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். உன்னதமான பலி என்னையே தான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். உங்களையே நீங்கள் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கின்ற உன்னதமான நேரத்தை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சத்தம் ஹalleluya. கைகள் கட்டவிழ்க்கப்படட்டும். ஹalleluya. ஹalleluya. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க, மரியே வாழ்க. குருவானவர்கள் இயேசுவின் மறு உருவாக மாறி நமக்காக ஜெபிக்கின்ற திருப்பலி எல்லோரும் பக்தியோடு பங்கு கொள்வோம். அலையலையாயும்
ஆலயம் தேடி அருளினை நாடி வந்தோ. அமலனின் தாயே அருள் நிறை மரியே உன் புகழினை பாட வந்தோ. அலையலையாயும் ஆலயம் தேடி அருளினை நாடி வந்தோ. அமலனின் தாயே அருள் நிறை மரியே உன் புகழினை பாட வந்தோ. தூதரின் செய்தி உம்மையை நாட துணிவுடன் ஏற்றுக்கொண்டார். தூய நல் உதரம் இறைவனை தாங்க ஆகட்டும் என்று சொன்னார். தூதரின் செய்தி உம்மையை நாட துணிவுடன் ஏற்றுக்கொண்டார். தூய நல் உதரம் இறைவனை தாங்க ஆகட்டும் என்று சொன்னார். மனுக்குலம் மீட்க மகனையே தந்த மாபெரும் தாய்மையம்மா. அகிலமே உம்மை போற்றிடும் என்றும் மகிழ்ச்சியின் ரகசியமே. அலையலையாயும் ஆலயம் தேடி அருளினை நாடி வந்தோ. அமலனின் தாயே அருள் நிறை மரியே உன் புகழினை பாட வந்தோ. ஆண்டவன் ஆற்றல் உன்னையை நிரப்ப அலைகையின் தலை மிதித்தார். மன்னவன் நேசு மகிமையின் ஒளியை உலகினில் உதிக்கச் செய்தார். ஆண்டவன் ஆற்றல் உன்னையை நிரப்ப அலகையின் தலை மிதித்தார். மன்னவன் நேசு மகிமையின் ஒளியை உலகினில் உதிக்கச் செய்தார். மறுகுலம் மீட்க மகனையை தந்த மாபெரும் தாய்மையம்மா. அகிலமே உம்மை போற்றிடும் என்றும் மகிழ்ச்சியின் ரகசியமே. அலையலையாயும் ஆலயம் தேடி அருளினை நாடி வந்தோ. அமலனின் தாயே அருள் நிறை மரியே உன் புகழினை பாட வந்தோ. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு மத்தேயு 11:28 கூறுவது போல, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லோரும் என்னிடம் ஆறுங்கள் என்று அழைப்பு விடுத்தது இந்த பலிபீடத்திற்கு தான். Praise the Lord. Hallelujah. கண்களை மூடுவோம். உங்களுடைய இருதயத்தில் எத்தகைய சுமைகளை நீங்கள் எடுத்து வந்தீர்களோ அதை அர்ப்பணிக்கின்ற உன்னதமான நேரம் இது. உங்கள் குடும்பமாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், உங்கள் கணவன் மனைவியாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், இடத்து பிரச்சனைகளாக இருக்கலாம், கடன் தொல்லையாக இருக்கலாம், திருமண தடையாக இருக்கலாம், வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். இது ஏதாவது தடைகளோடு சுமைகளோடு வந்திருக்கின்றீர்கள் என்றால் ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே என்னையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். இறைவனுக்கு நன்றி உணவாக அர்ப்பணித்து கொடுக்கின்ற குடும்பங்களாக இருக்கின்றார்கள். எனவே இத்தகைய குடும்பத்தை இறைவன் இன்னும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் எத்தகைய நன்மைகளை இந்த தேவாலயத்தில் வந்து பெற்றார்களோ அதை நினைவு கூர்ந்து
இன்றைய தினத்தில் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அதே போன்று நாமும் நன்றி உள்ளவர்களாக நன்றி பலி ஒப்புக் கொடுக்க வேண்டிய வரத்தை வேண்டி எதை நாம் ஒப்புக் கொடுத்தோமோ அதை இறைவனுடைய இருதயத்தில் ஒப்புக் கொடுத்திருக்கின்றோம் என்ற உண்மையான ஆழ்ந்த சிந்தனையில் இந்த பலி என்னுடைய பாவம் ஒரு தடைக்கல்லாக இருந்துவிடக்கூடாது அருளை பெறுவதற்கு என்பதை உணர்ந்து உன்னுடைய பாவங்களை மனமருந்தி ஏற்று மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையால், சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுது கன்னியான புனித மரியா, வானதூதர் புனித அனைவரே, சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மாட்டேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கண்களை மூடி குரல் எழுப்பி, ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எல்லோரும் சேர்ந்து கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கரம் தட்டி ஒவ்வொரு தெய்வத்தை போற்றி பாடுவோம். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சிமை உண்டாகுக, உலகினிலே நல்பணத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலா பாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராம் இறைவனே, இணையில்லாத பின்னரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக செனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக செனித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னத. பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ள நீரே. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த மண்ணையும் மக்களையும் லூர்து அன்னையின் வழியாக பாதுகாத்து வழிநடத்தி வருகின்ற செயலுக்காக நாங்கள் உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். இவ்வாலயத்திற்கு வருகின்ற ஒவ்வொரு பக்தர்களையும் அவர்களின் குடும்பங்களையும் உமக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்ற உன்னதமான தருணத்தில் இப்பலிபீடத்தின் முன்பாக வந்திருக்கின்ற இக்குடும்பத்தை உமக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்றோம். அன்று இஸ்ரேல் மக்களை உம்முடைய மேக தணலாகவும் நெருப்பு தூணாகவும் நின்று வழி நடத்தியது போல இவர்கள் எங்கு சென்றாலும் எதை செய்தாலும் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இவர்கள் முன்பும் பின்பும் இடமும் வலமும் மேலும் கீழும் இருந்து தாங்கி வழி நடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நாம் எதை கேட்டாலும் கடவுள் நமக்கு செவிசாய்க்கின்றார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 5, இறை சொற்றொடர்கள் 14 21 முடிய. அன்பார்ந்தவர்களே, நாம் கேட்பது கடவுளுக்குரிய திரு உள்ளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின் அவர் நமக்கு செவிசாய்க்கின்றார். இயேசுவே, நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை, நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவிசாய்க்கின்றார் என்று நமக்கு தெரியும். எனவே நாம் அவரிடம் கேட்டவற்றை பெறுவோம் எனும் உறுதி நமக்கு உண்டு. பாவம் செய்வோர் சாவுக்குரிய பாவம் செய்யவில்லை என்று கண்டால் அவர்களுக்காக கடவுளிடம் வேண்டுதல் செய்ய வேண்டும். கடவுளும் அவர்களுக்கு வாழ்வு அருள்வார். சாவுக்குரிய பாவமும் உண்டு. அப்பாவத்தை செய்வோருக்கான வேண்டுதல் செய்ய வேண்டும் என நான் சொல்லவில்லை. தீச்செயல் அனைத்துமே பாவம். ஆனால் எல்லா பாவமுமே சாவுக்குரியவை அல்ல. கடவுளிடமிருந்து பிறந்தோர் பாவம் செய்வதில்லை என்பது நமக்கு தெரியும். ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறந்தவர்களை அவர் பாதுகாக்கின்றார். தீயோன் அவர்களை தீண்டுவதில்லை. நாம் கடவுளை சார்ந்தவர்கள். ஆனால் உலக அனைத்தும் தீயோனின் பிடியில் இருக்கிறது. இது நமக்கு தெரியும். இறைமகன் வந்து உண்மையான இறைவனை அறிந்து கொள்ளும் ஆற்றலை நமக்கு தந்துள்ளார். இது நமக்கு தெரியும். நாம் உண்மையான இறைவனோடும் அவர் மகன் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கிறோம். இதுவே உண்மை கடவுள். இதுவே நிலை வாழ்வு. பிள்ளைகளே, சிலை வழிபாட்டை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். பல்லவி. தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். இஸ்ரேல் தன்னை உண்டாக்கின்றவர்களை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சியோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூறுவார்களாக. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழ் இசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றி அளித்து மேன்மைப்படுத்துவார். பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவருடைய அன்பர் மேன்மை அடைந்து களி கூறுவார்களாக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவார்களாக. அவர்களின் வாய் இறைவனை ஏத்தி புகழட்டும்.
இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தாகுவதாக. அல்லேலூயா. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். எழுந்தனர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வார்த்தையாம் இறைவன் உங்களோடு என்றும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 22 30 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவர்தம் சீடரும் யூதேயா பகுதிக்கு சென்றனர். அங்கே அவர் அவர்களோடு தங்கி திருமுழுக்கு கொடுத்து வந்தார். யோவானும் சலீம் என்னும் இடத்திற்கு அருகில் உள்ள ஐனேனில் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஏனெனில் அங்கு தண்ணீர் நிறைய இருந்தது. மக்கள் அங்கு சென்று திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். யோவான் சிறையில் அடைக்கப்படும் முன் இவ்வாறு நிகழ்ந்தது. ஒரு நாள் யோவானின் சீடர் சிலருக்கும் யூதர் ஒருவருக்கும் இடையே தூய்மை சடங்கு பற்றி விவாதம் எழுந்தது. அவர்கள் யோவானிடம் போய், ரவி, யோர்தான் ஆற்றின் அக்கறையில் பகுதியில் உம்மோடு ஒருவர் இருந்தாரே, நீரும் அவரை குறித்து சான்று பகர்ந்தீரே, இப்போது அவரும் திருமுழுக்கு கொடுக்கின்றார், எல்லோரும் அவரிடம் செல்கின்றனர் என்றார்கள். யோவான் அவர்களை பார்த்து, விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் மெசியா அல்ல, மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று நான் கூறியதற்கு நீங்களே சாட்சிகள். மணமகள் மணமகனுக்கே உரியவர். மணமகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கின்றார். அதில் அவர் பெருமகிழ்ச்சி அடைகின்றார். என் மகிழ்ச்சியும் இது போன்றதே. இம்மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது. அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இது எனக்கு முதல் முறையாக உங்களுடைய மண்ணுக்கு வர்றேன். ரொம்ப பெருமை, சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படியே ஒரு வலம் வந்தேன். காலையில் ஃபாதர் 4 மணிக்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. பாவம், சென்னையிலேருந்து வந்ததுனால இந்த இடத்திற்கு வருவதற்கு எனக்கும் ஒரு ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் இல்லையா. இந்த இடத்திற்கு வர்றீங்கன்னாவே அது வேற இல்லையா. அந்த ஆசீர்வாதத்துக்கு உள்ள மூழ்கி வெளியில் போகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே உங்கள் ஆலயத்திற்கு முன்னாடி ஒரு கொடிமரம் வச்சுருக்கிறீங்க இல்லைங்களா. அந்த கொடிமரத்தில் என்ன இருக்குது? கொடிமரத்தில் என்ன கட்டி வச்சுருக்கிறீங்க? நம்முடைய கோரிக்கைகள் இல்லையா. அதெல்லாம் பார்க்கும் பொழுது கோரிக்கையாக இருக்கலாம், உப்பாக இருக்கலாம், மிளகாக இருக்கலாம். இந்த இடத்த ஒரு சுற்றி வலம் வருகின்ற பொழுதே ஒரு அதிர்வு இருக்குது. ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வைப்ரேஷன் இந்த இடத்துல இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தம் ஹல்லேலூயா. அதனால தான் நீங்களும் நானும் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆலயம் என்பது
ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாக மட்டும்தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்துல நீங்களும் நானும் வந்து நிற்கும் பொழுது நீங்களும் நானும் எப்படி மாற்றப்படுகிறோம்? எப்படி மாற்றப்படுகிறோம்? சத்தமா, ஆசீர்வாதத்திற்குள்ள மாற்றப்படுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால தான் நீங்களும் நானும் போற்றுவாருக்குரிய கூட்டத்தில் நிற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணி நான் இந்த மாதிரி வர்றேன் அப்படின்னு சொல்லி வந்தீங்களா? எல்லாரும் வந்தீங்களா? யாரையாவது கட்டாயம் நீங்கள் வரணும் அப்படின்னு யாராவது உங்களை கூப்பிட்டாங்களா? ஒரு சிலர் இருக்கலாம், டோன்ட் வரி. ஒரு சிலர் இருக்கலாம். ஏன்னா அறிமுகம் செய்யணும். இந்த இடத்துக்கு வர்றோம் அப்படின்னா இந்த அருளை, நான் பெற்ற அருளை பெருக வையகம் அப்படின்றத மற்றவங்களுக்கும் அறிவிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எப்போ இந்த கூட்டத்துக்கு உள்ளே வர்றோமோ கால் கிளப்பி, எங்கேருந்து கால் கிளப்பி? வீட்டிலிருந்து கால் கிளப்பி. நல்லா தெரிஞ்சுக்கிறணும். 2 நிலைக்கதவுகள் ஆசீர்வதிக்கப்படும். ஒன்று உங்களுடைய வீட்டு நிலைக்கதவு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தம் ஹல்லேலூயா. வீட்டுக்கு நிலைக்கதவு இல்லைன்னா அது குட்டிய சுவர். அது குட்டிய சுவர் இல்லையா? எல்லார் வீட்லேயும் நிலைக்கதவு இருக்கும். அந்த நிலைக்கதவை கடந்து இந்த நிலைக்கதவு எங்கே இருக்குது? கேட்லேயே இருக்குது. எப்போ இந்த நிலைக்கதவுக்கு உள்ளே வந்தீங்களோ இன்னொரு நிலைக்கதவு ஆசீர்வதிக்கப்பட போகின்றது அப்படின்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தம் ஹல்லேலூயா. எப்போ வீட்டில் விட்டு கிளம்பி இந்த நிலைக்கதவுக்கு என்னுடைய கால்கள் அடியெடுத்ததோ அன்றே என்னுடைய விசுவாச நிலைக்கதவு எது? விசுவாச நிலைக்கதவு எது? 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் என்ன சொல்றாரு? இந்த உடல் தூய ஆவியானவர் தங்குமிடம் இல்லையா? தூய ஆவியானவர் தங்குமிடம் எது? நம்முடைய உடல். அப்ப இந்த உடலாகிய ஆலயம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் என்னுடைய உதடுகள், விசுவாச நிலை கதவுகள் இதுதான். என்னுடைய உதடுகள் இல்லையா? தெரியாது, தெரிஞ்சுக்கிறங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. விசுவாச நிலைக்கதவு, இந்த நிலைக்கதவு ஆசீர்வதிக்கப்படுகின்ற பொழுது என் உடலும் உள்ளமும் ஆசீர்வதிக்கப்படுகின்றது. எப்படி ஆசீர்வதிக்கப்படுகின்றது? எப்பொழுது இந்த தெய்வீக பலிபீடத்திலிருந்து இயேசுவின் திருவுடல் திருரத்தம் என்று என்னுடைய நாவினில் பெறுகின்றேனோ அன்றே என்னுடைய கூடாரம், என்னுடைய இல்லம், என்னுடைய இதயம், என்னுடைய உடல் ஆசீர்வதிக்கப்படுகின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த நிலைக்கதவு ஆசீர்வதிக்கப்பட்டாதான் நீங்க திரும்பி உங்களுடைய நிலைக்கதவு வில்லங்களுக்கு சென்று உங்களுடைய நிலைக்கதவுகளை மிதிக்கின்ற பொழுது உங்களுடைய நிலைக்கதவுகள் மட்டுமல்ல உங்கள் இல்லமும் ஆசீர்வதிக்கப்படுகின்றது. பிரைஸ் தி லார்ட். அப்ப என்னுடைய உள்ளம் ஆசீர்வதிக்கப்பட என்னுடைய விசுவாச நிலைக்கதவுகளாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தால் என்னுடைய நிலைக்கதவுகள் தெளிக்கப்படணும். என்னுடைய நிலைக்கதவுகள் எப்படி? இயேசுவினுடைய தெய்வீக திருப்பிரசன்னத்தை நற்கருணையில் பெறுகின்ற பொழுது என்னுடைய விசுவாச நிலைக்கதவுகளாகிய உதடுகளும் உள்ளங்களும் உடலும் ஆசீர்வதிக்கப்படுகின்றது, ரட்சிக்கப்படுகின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம ஒரே குடும்பமா சேர்ந்து இன்னைக்கு இங்க கர்நாடகாவை ஆட்சி செய்யறது யாரு? தமிழ்நாடா கர்நாடகாவா? ஒசூருக்கு கர்நாடகா தமிழ்நாடு ஆட்சி செய்கிறது யாரு? ஸ்டாலின். ஸ்டாலின் வர்றாருன்னு வந்தீங்களா இங்கே? இல்லை இந்திய நாட்டை ஆளுற மோடி வர்றாருன்னு வந்தீங்களா? யாருடைய பேரில் வந்தீங்க? இயேசுவினுடைய பேரில். அந்த தருணமே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டீர்கள். எப்போ உங்களுக்குள்ள ஒரு நினைப்பு வந்திருக்கும் இல்லையா? இன்னைக்கு எத்தனாவது வாரம் இது? 2வது வாரம். 2வது வாரம்னாவே நம்ம எங்கே போகணும்னு உங்களுக்கு நினைப்பு என்னைக்கு வந்துச்சு இல்லையா? அந்த தருணமே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகின்றீர்கள். அதற்கு இசைவு கொடுத்து இந்த இடத்தில் நீங்கள் அமருகின்றீர்கள் என்றாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகின்றீர்கள். அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வர்றதுக்கு தான் இன்னைக்கு கழுவுதல், தூய்மைப்படுத்துதல், திருமுழுக்கு என்ற நிகழ்வை கொண்டு வர்றாங்க இல்லையா? அப்ப என்ன சொல்றாங்க? யோவான்ட்ட வந்து உங்களை மாதிரியே இன்னொருத்தரும் கொடுக்கிறாரு, இயேசு கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இது தூய்மைப்படுத்துகின்ற நிகழ்வு. திருப்பலி என்பது தூய்மைப்படுத்துகின்ற உன்னதமான நிகழ்வு. எப்ப குருவானவர் இந்த பலிபீடத்தில் இருந்து தந்தை, மகன், தூய ஆவியார்னு சொல்லும் பொழுது எல்லோரும் சேர்ந்து என்ன சொல்றீங்க? நீங்களும். சில பேர் சொல்ல மாட்டோம்ல, சில சொல்லவே மாட்டோம். ஏன் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. இதெல்லாம் கட்டவிழ்க்கப்படுகின்ற தருணங்கள். எப்ப குருவானவர் உங்களை வழிநடத்துகின்றவர், உங்களை வழிநடத்துவதற்கு அவங்க அப்பா அம்மா தெரியுமா? எங்கள் அப்பா அம்மா தெரியுமா? என் ஊர் தெரியுமா? அவங்க ஊர் தெரியுமா?
தெரியாது இல்லையா? உங்களை எனக்கு தெரியாது, என்னைய உங்களுக்கு தெரியாது இல்லையா? சாமியார் கூப்பிட்டாரு, வந்தேன். இப்படி தெரியாத இன மக்கள் மத்தியில் தெரியாத மக்கள் யாருடைய நாமத்தில் குழுமுகின்றோம்? இயேசுவினுடைய நாமத்தில். அங்கே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டீர்கள், அங்கே ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டீர்கள். எப்பொழுது எல்லாரும் சேர்ந்து தந்தை மகன் தூய ஆவியார்னு சொல்லுகின்றோமோ அப்பொழுது இந்த சமூகம் கழுவப்படுகின்றது, ஆசீர்வதிக்கப்படுகின்றது, ஆசீர்வாதத்தால் நிரப்பப்படுகின்றது. எல்லா நேரத்திலையும் நீங்க தந்தை மகன் சொல்லிட முடியுமா? முடியாதுல்ல. இந்த இடத்துல எல்லாரும் சேர்ந்து குருவானவரோடு சேர்ந்து தந்தை மகன் தூய ஆவியாரன் என்னுடைய வாய் திறந்து என்னுடைய வாய் வார்த்தைகளும் என்னுடைய சிந்தனைகளும் என்னுடைய செயல்களும் ஒன்றர பயணிக்கின்ற பொழுது என்னை இறைவன் ஆசீர்வதிக்கின்ற உன்னதமான தருணம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சும்மா கைகளை தூக்குங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒரு விதமான கட்டவிழ்ப்பு, இதெல்லாம் ஒரு விதமான கட்டவிழ்ப்பு. இந்த இடத்திற்கு வந்தீங்க பாருங்க, சாத்தான் சொல்லியிருப்பான் அடுத்த மாதம் வேணா போய்க்கிறலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் வின் பண்ணி இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்கல்ல, அதுதான் ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால தான் தெய்வீக பலி என்பது தூய்மைப்படுத்துகின்ற சடங்கு, தூய்மைப்படுத்துகின்ற சடங்கு. உங்களையும் என்னையும் இறைவன் தூய்மைப்படுத்துகின்ற உன்னதமான நேரம் இது. எப்பொழுது தந்தை மகன் தூய ஆவியார் சொல்லி முடிச்ச பிறகு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராகன்னு சொல்லும் போது நீங்க என்ன சொல்றீங்க? உன் ஆன்மாவோடும். உங்களுடைய ஆன்மாவில் இறைவன் இருந்தால் மட்டுமே நீங்கள் அந்த வார்த்தைகளை உச்சரித்திட முடியும். இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? 10 1 11 அத்தோட 1 நானும் 1 இந்த பில்லர் நிற்கிறது மாதிரியே நானும் நின்றுட்டு போறேன் அப்படின்னு நிற்கிறது ஆசீர்வாதம் அல்ல. எப்பொழுது எண்ணில் இருக்கின்ற ஆசீர்வாதத்தை உணர்ந்து, அதை தான் சொன்னேன், சிலுவை போடுங்க பக்கத்தில் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது வெக்கம், அசிங்கம், ஆண் பெண் வேறுபாடு, யாருன்னே தெரியாது, ஜாதிய வேறுபாடு இல்லாமல் கை நீளப்பட்டதல்லவா, கை நீளப்பட்டதல்லவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்குள் இருக்கின்ற ஆசீர்வாதம் இன்னொருவருக்கு பகிரப்படுகின்றது. நீ தொடுகின்ற பொழுது அது உன்னுடைய கரம் அல்ல, இயேசுவினுடைய கரமாக இருந்து எந்த குடும்பத்தை எந்த நபரை அவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் இந்த இடத்தில். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உள்ள உட்கார்ந்து சொகுசா தூங்கிக்கிட்டு இருக்கிறேன் ஃபாதர்னு சொல்றவங்க மட்டும் சத்தமா சொல்லி பாருங்க, பிரைஸ் தி லார்ட். புரியல? அப்ப ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம், கழுவப்பட்டு கொண்டிருக்கின்றோம் பாவங்களிலிருந்து, சாபங்களிலிருந்து. அதனால தான் திருப்பலி தொடங்கின உடனே சாமியார் சொல்றாரு, சகோதர சகோதரிகளை இல்லையா சொல்ல முடிச்சவன என்ன சொல்றீங்க? எல்லாமல்ல இறைவனிடமும் சொல்லுங்க. உங்களுடைய பதில் தானே இது. சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொல்லி முடிச்சு நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாமல்ல இறைவனிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். என் சமூகத்தின் முன்பாக, என் கிறிஸ்து இயேசுவுக்கு முன்பாக. சமூகம் என்பது என்ன? கிறிஸ்துவினுடைய பிரசன்னம். கிறிஸ்து பிரசன்னமாக இருக்கின்றார், அப்படித்தான் சொன்னார் அவரு. மத்தேயு 18:20 என்ன சொல்லி கொடுக்கிறாரு? எங்கே 2 3 பேர் என்னுடைய நாமத்தில் குழுமி இருக்கின்றீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப இந்த சமூகம் என்பது யாருடைய பிரசன்னம்? கிறிஸ்து இயேசுவினுடைய பிரசன்னம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசு உங்களுக்குள் இருந்தால் மட்டுமே நீங்கள் செயலாற்ற முடியும், இல்லைன்னா ஒரு அடி கூட வைக்க முடியாது. நான் சொல்லல, யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 5வது வசனம் படிச்சீங்கன்னா, அவர் அன்றி ஒரு அணுவும், தமிழ்ல சொல்ல முடியும், அவர் அன்றி ஒரு அணுவும் அசையராது, ஒரு ஆணியும் அசைவராது சொல்ல முடியாது இல்லையா? அப்ப அவருடைய வல்லமையால கழுவப்படணும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா. 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 அப்ப அவருடைய அருளால ஒவ்வொரு நிமிடமும் கழுவப்படுகின்றது தான் தெய்வீக பலி. அதற்கு அடுத்து அப்படியே கடந்து சொல்லுகின்ற பொழுது என்ன வார்த்தை வாசிக்கப்படுகின்றது? நியூஸ் பேப்பர்ல இருந்து வாசிக்கிறாங்களா? நியூஸ் பேப்பர்ல இருந்து வாசிக்கிறாங்களா? ஏதாவது புத்தகத்திலிருந்து வாசிக்கிறாங்களா? இறைவனுடைய வார்த்தை. அதுக்கு அடுத்து எப்படி கழுவப்படுகின்றோம்? இறைவனுடைய வார்த்தையால் கழுவப்படுகின்றோம். நான் கேட்கின்ற பொழுது நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க, இங்க யாரு பெத்த பிள்ளையோ கத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இங்க யாரு பெத்த பிள்ளையா கூட இருக்கலாம். யார் இன்னைக்கு வாசிச்சது கை தூக்குங்க பார்ப்போம். வெரி குட். நீங்க யார் பெத்த பிள்ளைன்னு எனக்கு தெரியாது, கவலைப்படாதீங்க. யாரு பெத்த பிள்ளையவோ கடவுள் இந்த இடத்துல நிறுத்தி அவருடைய வார்த்தையை அறிவிக்கின்றார். அந்த வார்த்தை அறிவிக்கப்படுகின்ற பொழுது அந்த பிள்ளையினுடைய வார்த்தை அல்ல, என்னுடைய வார்த்தை அல்ல, உங்களுடைய வார்த்தை அல்ல. யாருடைய வார்த்தை? இறைவனுடைய வார்த்தை. அந்த இறைவனே என்னுள் பேசிக் கொண்டிருக்கின்றார்.
பேசிக்கொண்டிருக்கின்றார். அந்த அனுபவத்தை கடக்கின்ற பொழுது இறை வார்த்தையால் கழுவப்படுகின்றோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தம் ஹல்லேலூயா. அப்ப இறை வார்த்தையால் கழுவப்பட்டு, நல்லா தெரிஞ்சுக்கிறோம், இறை வார்த்தையால் கழுவப்படுறோம். அதுக்கு முன்னாடி அருமையா சகோதரர் சொன்னாங்க இல்லையா, கை தட்டி யாரோட பாடுவோம்னு சொன்னாங்க? வார்த்தை வழிபாட்டுக்கு முன்னாடி ஒரு கீதம் ஒன்று பாடுறீங்களே, என்ன கீதம்? வானவர் கீதம் பாடுறீங்களா? பாடுறீங்களா இல்லையா? பாவத்தால் கழுவப்பட்டு நீங்கள் நினைக்கக்கூடாது நீங்களும் நானும் இந்த கொயர் கிளாஸோட சேர்ந்து பாடுறோம்னு நினைக்கக்கூடாது. யாரோலாம் இருக்கிறது இங்கே? வானதூதர்கள், இறைவாக்கினர்கள், புனிதர்கள், உங்களுக்காகவும் எனக்காகவும் இன்னைக்கு நீங்களும் நானும் உட்கார்ந்து இருக்கிறோமே, யாருக்காக? கிறிஸ்து இயேசுவுக்காக ரத்தம் சிந்திய மறைசாட்சியர்கள். இவர்கள் எல்லோரோடும் சேர்ந்து இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க. இப்ப நான் இதை காட்டினேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இது என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? சிலுவை. சத்தமா? சிலுவை. எங்க கண்ணாங்க இல்ல, இது என்னனுங்க? இல்ல கரெக்ட், ஃபர்ஸ்ட் சொன்னது கரெக்ட் தான். இது என்ன? சிலுவை. இது என்னன்னு கேட்ட பொழுது சிலுவைன்னு தானே சொன்னீங்க. யாராவது ஒருத்த இது இரும்புல செஞ்சிருக்குன்னு சொன்னீங்களா? இரும்புன்னு சொன்னீங்களா? இல்ல மண்ணில் செஞ்சிருக்குன்னு சொன்னீங்களா? மரத்தில் செஞ்சிருக்குன்னு சொன்னீங்களா? இல்லையே. இந்த சிலுவை அப்படின்னு உற்று நோக்குகின்ற பொழுது இந்த உலோகத்தன்மை மறைகின்றது. அதனாலதான் மறைந்து இருப்பவர் நம்மோடு இருக்கின்றார். இயேசு மறைந்திருப்பவர், நமக்குள் இருப்பவர், நம்மோடு இருப்பவர், நம்மில் இருப்பவர், நமக்குள் இருப்பவர் இயேசு. அதனாலதான் அதை பார்த்தவொடனே சிலுவைன்னு சொன்னீங்க. யாருமே இரும்புன்னு சொல்லல, மரம்னு சொல்லல, மண்ணுன்னு சொல்லல. தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, நாயை கண்டா கல்ல கண்டா நாயக்கானான்னு சொல்லுவாங்க இல்லையா. கல்லால் செய்யப்பட்ட நாயை நான் நாயா பார்க்கும் பொழுது கல்லின் தன்மை மறைந்து நாயின் தன்மை தருகின்றது. நான் சிலுவையாக பார்க்கின்ற பொழுது இந்த சிலுவை என்பது கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகின்றது. இது இரும்பு என்றோ மரம் என்றோ கல்லென்றோ நான் பார்க்கவில்லை. என்னுடைய பார்வை மழுங்கி விட்டது அல்லவா? அதே போன்று நீங்கள் உன்னதங்களிலே இறைவனுக்கு என்று பாடுகின்ற பொழுது நீங்களும் நானும் யாரோடு இணைந்து பாடுகின்றோம்? வானதூதர்களோடு, புனிதர்களோடு, மறைசாட்சியர்களோடு. நீங்க நினைச்சிடக்கூடாது நான் மட்டும்தான் வாய் திறந்து பாடுறேன், நான் மட்டும்தான் தனியா இருக்கிறேன். இல்ல, கிறிஸ்தவ குடும்பம் என்பது புனிதர்கள், இறைவாக்கினர்கள், மறைசாட்சியர்கள், வானதூதர்கள் எல்லோரோடும் சேர்ந்து மன்னகத்தார்கள். அப்படித்தானே பாடுறோம். ஃப்ரீஃபேஸ் பாடும்போது ஃப்ரீஃபேஸினுடைய கடைசியில் சாமியார் என்ன சொல்றாரு? விண்ணக தூதர்களோடு இணைந்து மன்னக தூதர்களாகிய நாங்கள் ஒன்றிணைந்து ஒரே குரலில் சொல்வதாவது அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்லுகின்றோம்? தூயவர் தூயவர் அப்படின்னு நீங்க மட்டும் முழங்கல. யாரு முழங்குறாங்க? விண்ணக தூதர்களும் முழங்குகின்றார்கள். பரிசேயர்கள் அல்ல, சதிசேயர்கள் அல்ல, மனிதர்களோடு இணைந்து புனிதர்கள், இறைவாக்கினர்கள், மறைசாட்சியர்கள் எல்லோரோடும் சேர்ந்து தூயவர் 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 அப்படின்னு முழக்கமிடுகின்றோம் அல்லவா? எத்தனை பேர் பாடுறோம்? ஆண்டவரே இரக்கமாயிரும் பாடும் பொழுது எப்படி பாடுறோம்? ஆண்டவரே இரக்க, அப்படியே தாளாட்டுறது மாதிரி இருக்கும். ஆனா அந்த வார்த்தையை சொன்ன மனுஷன் யாருங்க? பார்வையற்ற மனுஷன். இயேசு போறாருன்னு கேள்விப்பட்டதும் இங்கிருந்து கத்துறாருங்க. எப்படி சொல்றாரு? தாவீதின் மகனே என் மீது இரக்கமாயும் அப்படின்னு சொல்றாரு. இல்ல, தாவீதின் மகனே என்னுடைய குரல் ஒளி அவருடைய செவியை எட்டுகின்றது. அகஸ்தியர் அப்படித்தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? எப்ப உங்க வாய் திறக்குதோ அப்பொழுது கடவுளுக்கு காது திறக்கப்படுகின்றது. எப்பொழுது கடவுளுடைய வாய் திறக்கின்றதோ உங்களுடைய செவிகள் திறக்கப்படுகின்றது என்று. அப்ப எப்படியெல்லாம் கழுவப்பட்டு உன்னதமான பிரசன்னத்துக்கு கடந்து போறோம். அதுதான் நற்கருணை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் அகஸ்தியர் சொல்லுவாரு, இறை வார்த்தையில் உரசப்படாதவன், எழுப்பப்படாதவன் எத்தனை கும்பிடு கரணம் போட்டாலும் இறைவனுடைய பிரசன்னம் இதோ இறைவனின் செம்மறின்னு சொன்னா அது அப்பமாக மட்டும்தான் தெரியும், இயேசுவின் உடலாகவும் இரத்தமாகவும் தெரியாதுன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அறிவு உள்ளவன் மட்டும் அதை அப்பமாக உற்று நோக்க முடியும். விசுவாசியோ கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் உற்று நோக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தூங்குறவங்க மட்டும் சத்தமா சொல்லிருங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவங்களும் சேர்ந்து தூங்குறாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அப்போ
உன்னதமான கழுவுதலுக்குள் வந்திருக்கின்றோம் என்றால் இந்த ஆலயத்தை விட்டு வெளியில் போகும் பொழுதே ஆசீர்வாதத்தோடு போகணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹalleluya. ஆசீர்வாதத்தோடு போகணும்னு சொல்ற தேவ பிள்ளைகள் மட்டும் கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லி பாருங்க. வெரி குட். அப்போ அந்த ஆசீர்வாதத்துக்கு தான் இப்போ கடந்து செல்ல போகின்றோம். காணிக்கை பாடலோடு இந்த காணிக்கை பாடல் என்பது உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கின்ற உன்னதமான நேரம். சாமியார் 2 அப்பத்தையும் ரசத்தையும் தூக்கி மேஜிக் காட்டுறாரு நினைக்கக்கூடாது. அந்த அப்பமும் ரசமும் நீங்கள் தான் இல்லையா? குருக்கள் என்ன சொல்கிறாங்க? சகோதர சகோதரிகளை நீங்களும் நானும் இணைந்து ஒப்பு கொடுக்கின்ற தெய்வீக பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்கிறீங்க? ஆண்டவரே சொல்லுங்க, சும்மா வைக்கப்படாதீங்க. தெரியலைங்க, அதான் லிமிட்டு. திருப்பலி என்பது தன்னால் ஒடியாரணும். என்ன சொல்கிறீங்க? நான் திருப்பி சொல்கிறேன், சொல்லி பாருங்க. சகோதர சகோதரிகளே நீங்களும் நானும் இணைந்து ஒப்பு கொடுக்கின்ற தெய்வீக பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் திருச்சபையின் நலனுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. அப்ப தாங்க அது ஆசீர்வாதமா மாற்றப்படுது. அந்த நேரத்துக்கு கடந்து செல்ல போகின்றோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்கிருந்து வீட்டில இருந்து வரும்பொழுது எதை கடவுளை நினைச்சு இதயத்தில் சுமந்து வந்தீங்களோ திரும்பி போகும்போது அந்த சுமை இருக்கவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சாமி 5 வருஷமா 10 வருஷமா வர்றேன் சாமி, மேரேஜ் என் பையனுக்கு நடக்கவே மாட்டேன்னு நீ வேண்டுனா ஆகாது, உன் பிள்ளையும் வரணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என் புருஷன் குடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு சாமி, என் புருஷன் எங்க வரணும்? ஆசீர்வாதமான இடத்திற்கு, ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்திற்கு வருகின்ற பொழுதுதான் அது ஆசீர்வாதமாக மாறும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. காணிக்கை பாடலோடு அப்படி இணைவோம். பிரியமானவர்களே, மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்பிற்கு உரிய உமை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். வார்த்தையின் வடிவினிலும் நற்கருணை தெய்வீக பிரசன்னத்தின் வடிவினிலும் எங்கள் இதயத்தில் உடைய தெய்வீக பிரசன்னத்தை ஊற்றியமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். அதே அந்த தெய்வீக தொடர் பிரசன்னம் என்னாலும் எங்களோடு உடனிருந்து வழி நடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியான் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்னையின் வழியில் நின்று ஆண்டவர் இயேசுவை இன்னும் ஆழமாய் அறிந்து வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எல்லோரும் கைகள் உயர்த்தி சொல்வோமா? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, லூர் தன்னின் பக்தர்களே, இன்று நமக்காக திருப்பலி ஒப்புக்கொடுத்து நல்கருணை ஆராதனை வழிநடத்துபவர் ரெவரண்ட் ஃபாதர் ஆசீர்வாதம் SDC குண்டேலியன் சபையில் சேர்ந்த குருவானவர், இப்பொழுது அருள் தந்தையானவர் சென்னை பிப்ளிக்கல் ஸ்டடீஸில் மாஸ்டர் டிகிரி செய்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு வந்து நமக்காக திருப்பலி பொழுது குருவானவருக்கு உங்கள் அரேபியன் சார்பாகவும் எங்கள் குருக்கள் சார்பாகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் கரங்களை சப்தத்தோடு அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். தேங்க்யூ. குருவானவர் நாளைக்கும் 11:30 தமிழ் மாஸ் வருவிப்பார். எல்லோரும் அதுக்கும் கடந்து வெளிச்செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு 2ஆம் சனிக்கிழமையிலும் காலையில் 10:30 மணிக்கு ஜெபமால தர்பவனியும் ஒரு சிறு ஜெபக்கூட்டமும் திருப்பலியும் நல்கருணை ஆராதனையும் நாளையில் நடந்து வருகிறது. வருகின்ற மாதம் பிப்ரவரி மாதம் லூர்து அன்னியின் திருவிழா, ஆலயத்தின் ஆண்டு திருவிழா. வருகின்ற மாதம் 15ஆம் தேதி சண்டே அன்றைக்கு மோஸ்ட் ரெவரண்ட் டாக்டர் லாரன்ஸ் பைஸ் இங்கு வருவார். அவருடைய திருப்பலியும்
நாம் அதுக்காக நம்ம தயாரெடுத்து கொண்டிருக்கின்றோம். அனைவரையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் செகண்ட் சாட்டர்டே பிப்ரவரி 14 செகண்ட் சாட்டர்டே ரெவரண்ட் ஃபாதர் மில்டன் MMI அசிஸ்டன்ட் பாரிஷ் பிரீஸ்ட் ஆஃப் அவர் லேடி ஆஃப் விக்டரி சர்ச் KGF அவர் இங்கு வருவார். செகண்ட் சாட்டர்டே பிப்ரவரி 14 மற்றும் 15 பிஷப் மாஸ். இது உங்களுடைய ஞாபகத்தில் வையுங்கள். இது நோட்டீஸ் தயாராக எடுத்து வச்சிருக்கிற அங்கே டேபிளில் இருக்கிறது. உங்கள் வீட்டில் செல்லும் பொழுது வாங்கி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன், எடுத்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் திருவிழா கொடியேற்றம் பிப்ரவரி 8 அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் 11 மணிக்கு ரோசரி ப்ரொசஷன், ஃப்ளாக் ஹோஸ்டிங், நொவேனோ ஆஃப் அவர் லேடி ஆஃப் லூர்து, ஹோலி மாஸ், யூக்ரி அடோரேஷன். அதுக்கு கொடியேற்றம் நடப்பவர் ரெவரண்ட் ஃபாதர் ஆரோக்கிய சபரியப்பன், விகாரி ஜெனரல் தர்மபுரி டயசிஸ். ஆரோக்கிய சபரியப்பன் அது நோட்டீஸில் பிரிண்ட் செய்து விட்டுள்ளது, உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். I would like to remind all these things for the coming annual feast of Our Lady of Lourdes, Nagamangalam. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு சண்டையும் இந்த ஆலயத்தில் 3 திருப்பலிகள் நடந்து வருகிறது. காலையில் 9 மணிக்கு ஆங்கில மொழியிலும், மீண்டும் 11 மணிக்கு தமிழ் மொழியிலும், மீண்டும் 3 மணிக்கு ஆங்கில மொழியிலும். அங்கே 3 திருப்பலிகள் இந்த ஆலயத்தில் நடந்து வருகிறது. There are 3 masses in every Sunday in Nagamangalam Church. 9 o'clock English Mass, 11:30 Tamil Mass, Adoration and Eucharist Procession, and 3 o'clock English Mass. Every regular Saturday Mass timing will be like this: 11 o'clock Rosary, 11:30 Tamil Mass, Adoration and Eucharist Procession, Adoration, and 3 o'clock English Mass. That is regular Saturday. Monday to Friday Mass timing will be like this: 11:30 Rosary, 12 o'clock English Mass. That's Monday to Friday Mass timing. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், நாகமங்கலம் சர்ச்சு திருத்தலம் ஒரு பங்கு ஆலயமல்ல. This is not a parish, this is a holy place, it is a shrine. There is no parishioners in this holy shrine. You are the parishioners. உங்களை போல வருகின்ற மக்கள் தான் இந்த ஆலயத்தின் பங்கு மக்கள். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், போய ஏப்ரல் 1 முதல் இந்த புதிய ஆலயத்தின் கட்டுமான பணிகள் ஆரம்பித்து விட்டிருக்கின்றோம். அது பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய டோட்டல் காஸ்ட் 5 கோடி, 5 crore. மக்கள் கொடுக்கின்ற நல்கொடைகளால் மட்டும்தான் இந்த ஆலயம் கட்ட முடியும். நிறைய மக்கள் அதுக்காக உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். கண்டிப்பாக அவருக்காக நாங்கள் ஜெபிச்சு கொண்டிருக்கின்றோம். நிறைய வேண்டுதலோடு மக்கள் இந்த ஆலயத்தில் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கண்டிப்பாக நான் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐ ரியலி தேங்க் ஆல் பீப்புள் ஹூ ஆர் contributing very sincerely and very generously. They are contributing, and because of your generosity and your goodwill, this Nagamangalam church is growing. 80 to 90% of the devotees are coming from Bangalore. I would like all of you, all people who are here without any difference in religion, maybe Hindus, Muslims, Christians and Catholics, lot of people are coming here. I remain thankful in front of all of you. அன்னை மரியாள் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. Mother Mary of Nagamangalam bless all of you. I thank all the volunteers who are working every Saturday and Sunday for their tireless work, their sincere work, and also I would like to thank all choir members, the keyboard master Mr. Alex, and the musician Harry and their family. All they are continuously without any interruption. They are always present here. I thank all of you for your contribution, for your presence here, for your prayers, and we are all praying for you. Thank you, one and all. I wish you all once again a happy new year, blessed and prosperous new year. This is the second Saturday of 2026. May Mother Mary bless all of you. Thank you. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.
என் பெயர் நளினி மரியா. நான் பெங்களூரில் சிங்கசந்திராவில் சென்ட் தெரேசா சர்ச்சிலிருந்து வந்திருக்கிறேன். என் பையனுக்கு எம்சிஏ முடிச்சுட்டு 2 வருஷம் வேலை செஞ்சுட்டு இருந்தான் டெலைட் கம்பெனியில். அப்புறமா படிக்கணும்னு சொல்லிட்டு திரும்ப வேலையே விட்டுட்டு அப்புறமா மறுபடியும் அவனுக்கு வேலை கிடைக்காம 2 வருஷம் வீட்டில் சும்மா இருந்தான். நான் இங்கே வந்து ப்ரேயர் பண்ணி அம்மா கிட்ட ரொம்ப வேண்டினேன், பையனுக்கு வேலை கிடைக்காத இருக்கிறாம்மா, அவன் வேலை இல்லாத தனிமையாக வீட்டில் உக்காந்துன்னு இருக்கிறான் அப்படின்ட்டு டெய்லி ஜெபம் பண்ணி மாதா கிட்ட வேண்டி அவனுக்கு நவம்பர் மாதம் நல்ல கம்பெனியில் வேலை கிடச்சி இப்போ நல்லா சம்பாதிக்கிறான். அதனால் கடவுளுக்கு நன்றி சொல்ல நான் இங்கே வந்தேன். இயேசுவுக்கே புகழ், கரங்களை இயேசுக்கே தட்டி ஆராதனை, நன்றியை மரியே தெரிவித்துக் வாழ்க. கொள்வோம். இயேசுவுக்கு புகழ், மரியே வாழ்க. பிரியார்களே, நான் பெங்களூர்லேருந்து வந்து கொண்டிருக்கின்றேன். கடந்த நவம்பர் மாதம் எங்கள் ஸ்நேகிதர்களோடு எங்கள் ஆலயத்தில் எங்கள் ஆயாள் பேர் அமலோத்மா தேவாலயம். அங்கே வந்து நவம்பர் மாதம் என் மகனுக்காக நான் வேண்டிக் கொண்டிருந்தேன். படித்து முடிந்து வேலை கிடைக்காமல் இருந்தால் பல இன்டர்வியூக்கு போனால் எதுவுமே செலக்ட் ஆகாது இருந்தது. இந்த இடத்துல வந்து எங்கள் மகனுக்காக வேண்டிக் கொண்டு போனேன். கடந்த மாதம் அவனுக்கு நல்ல ஒரு வேலையை கிடைத்தது. இயேசுவுக்கு புகழ், மரியே வாழ்க. பிரியமானவர்களே, எல்லோரும் மண்டியிடுவோம். தந்தையே இறைவா, ஆராதிக்கின்றோ, புகழ்கின்றோ, எம்முடன் ஆன்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோம். இயேசுவே இறைவா, இயேசுவே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடன் ஆன்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோம். ஆவியே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். எம்முடன் ஆன்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோம். ஒரு இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடன் ஆன்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோம், உன் பாதம் வைத்து பணிகின்றோம். இறைவனுடைய தெய்வீக பிரசன்னத்தை மட்டுமே உற்று நோக்குவோம். எந்த பராக்குகளுக்கும் இடம் கொடுக்க வேண்டாம். இயேசுவினுடைய தெய்வீக பிரசன்னம் இதோ நம் மத்தியிலே நம்மோடு இருக்கின்றார் என்பதை உணர்ந்து இயேசுவினுடைய தெய்வீக உன்னதமான பிரசன்னத்தை உற்று நோக்குவோம். நீங்கள் நம்பிக்கையோடு உற்று நோக்குகின்ற பொழுது நம்பிக்கையின் பார்வைகளில் உங்கள் இதயத்தில் குடிகொள்ளுகின்ற ஒரே தெய்வம் நம் ஆண்டவர் இயேசு. என் பார்வையின் பக்குவத்தில் இறை பிரசன்னம் என் இதயத்தில் பதியப்படுகின்றது. அவரை மட்டும் உற்று நோக்குவோமா? மோசே முகமுகமாக தரிசித்த
இறைவனுடைய மறு உருவம் இதோ ஆமென். நம்ம மத்தியில. இன்று உங்களுக்கும் எனக்கும் உன்னதமான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆமென். அவரோடு இருக்க, அவரில் உரையாட, அவருடைய வார்த்தைகளை உள்வாங்க, அவருடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பப்படுவதற்காக இறைவன் உங்களையும் என்னையும் பெயரிட்டு அழைத்திருக்கின்றார். இந்த புதிய ஆண்டிலே முதல் மாதத்தில் ஒரே குடும்பமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க இருக்கின்றார். ஆமென். ஆண்டவரே, எங்களை ஏதோ உன் முன்பாக முழந்தாள் படியிட்டு உம்முடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு எங்களை அழைத்தீர. சுவே. நன்றி இயேசுவே. நன்றி நன்றி தெய்வமே. நன்றி 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 நன்றி. இயேசுவே. எங்களை முழு குடும்பமாக ஆசீர்வதித்து முழு குடும்பமாக இந்த இடத்தில் வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கின்றீர. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி 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 இயேசுவே. ஆண்டவரே, இந்நாள் வரை உயிரோடு வாழுவதற்கு எனக்கு உயிர் பிச்சை கொடுத்தீரே. நன்றி 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 நல்லவரே. நன்றி ஆண்டவரே, நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து எல்லாவித விபத்துகளிலிருந்தும் வியாதிகளிலிருந்தும் இடையூறுகளிலிருந்தும் துன்ப துயரங்களிலிருந்தும் விலக்கி உம்முடைய அருளில் இந்த நேரத்தில் அமர்வதற்கு எனக்கு அருளை கொடுத்தீர். நன்றி 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 இயேசுவே. நன்றி தெய்வமே. விபத்துக்களிலிருந்து வியாதிகளிலிருந்து உன்னதமான ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த இடத்தில் அமரச் செய்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றீர. நன்றி இயேசுவே. எத்தனையோ கொடிய கொள்ளை நோய்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து உம்முடைய அருளால் பாதுகாத்து இந்த அருள் தளத்தில் நிலைநிறுத்தி வைத்திருக்கின்றீர. நன்றி இயேசுவே. நன்றி 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 இயேசுவே. என் அருகில் வலப்புறம் இருக்கின்ற சகோதர சகோதரிகளையும் என் இடப்புறம் இருக்கின்ற சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதிப்பது போல என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றீரே. நன்றி 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 ஆசீர்வாதத்தின் கூட்டத்திற்குள் என்னை 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 நிறுத்தி இருக்கின்றீரே. உமக்கு நன்றி நன்றி நன்றி. போற்றுவாருடைய கூட்டத்தில் ஆண்டவரே, போற்றுதலுக்குரிய என்னுடைய வார்த்தைகளை உம்முடைய வார்த்தைகளாக மாற்றி, என்னுடைய பிரசன்னத்தை உம்முடைய பிரசன்னமாக மாற்றி, என்னுடைய பார்வைகளை பரிசுத்தமாக்கி உன்னதமான ஆசீர்வாதத்தால் நிலைநிறுத்தி வைத்திருக்கின்றீரே. நன்றி நன்றி தெய்வமே. நன்றி இயேசுவே. ஆண்டவரே, நீங்க இல்லைன்னா என் வாழ்வில், நீங்க இல்லைன்னா என்னுடைய வாழ்வில் எத்தனையோ துன்பங்களை துயரங்களை கடந்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்களிலும் கூட உம்முடைய பிரசன்னம் என்னை தேற்றுகின்றது. உம்முடைய பிரசன்னம் என்னை அருளால் நிரப்பிக் கொண்டிருக்கின்றது. அப்பா, நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பா, மறந்தே போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைன்னா நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் அப்பா ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே.
இயேசுவே என்னென்று சொல்வேன், எப்படி சொல்வேன் நீர் செய்ததை? இயேசுவே 1 2 3 என்று எண்ண முடியாதே. Thank you, Jesus. எப்படி சொல்வேன், என்னென்று சொல்வேன் நீர் செய்ததை? நன்றி தெய்வமே. 1 2 3 என்று எண்ண முடியாதே. அப்பா, இயேசுவே நீங்க மட்டும் இல்லைன்னா இயேசுவே எங்கோ நான் சென்றிருப்பேன். நல்ல தேவரே எப்படியோ வாழ்ந்திருப்பேன். இயேசுவே மண்ணுக்குள்ள போயிருப்பேன். மறந்தே போயிருப்பா, மறந்தும் போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைன்னா எத்தனையோ கேள்விகள், இயேசுவே ஏதேதோ ஏக்கங்கள், இயேசுவே சொல்லவோ முடியல, சொல்லியல யாரும் இல்ல. இயேசுவே எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவோ முடியல, இயேசுவே சொல்லியல யாரும் இல்ல. நல்ல தேவரே அப்பா, இயேசுவே என்னென்று சொல்வேன், எப்படி சொல்வேன் நீர் செய்ததை? இயேசுவே 1 2 3 என்று எண்ண முடியாதே. நீங்க மட்டும் இல்லைன்னா இயேசுவே எங்கோ நான் சென்றிருப்பேன். இயேசுவே எப்படியோ வாழ்ந்திருப்பேன். மண்ணுக்குள்ள போயிருப்பேன். மறந்தே போயிருப்பா, மறந்தும் போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைன்னா ஆண்டவரே, கொரோனா என்ற கொள்ளை நோய் வந்த பொழுது எத்தனை எத்தனை கோடி மக்கள் அழிந்து மண்ணை கவிய போது ஆண்டவரே, எங்களை இன்று வரை உயிரோடு வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கின்றீரே. நன்றி நன்றி. பயணங்களில் எத்தனையோ விபத்துக்கள், குடும்பம் குடும்பமாக பெற்ற பிள்ளைகளை இழந்து, கட்டிய கணவனை இழந்து, கட்டிய மனைவியை இழந்து வாழுகின்ற தருணத்தில் என் குடும்பத்தை முழுமையாக வைத்து நன்றி நன்றி. எத்தனையோ துன்ப துயரங்களில் இருந்து, கவலை கண்ணீரில் இருந்து என்னையும் என் குடும்பத்தையும் கரை சேர்த்து இந்த இடத்தில் வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கின்றே, ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றே. நன்றி நன்றி நன்றி. எல்லோரும் கரங்களை உயர்த்தி நன்றி 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 இயேசுவே. என் குடும்பத்தை ஆசீர்வதித்தீரே, நன்றி. எல்லாரும் 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 ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னம் அப்படியே எழுந்து நிற்போம், எழுந்து நிற்போம், எழுந்து நிற்போம், எழுந்து நிற்போம், எழுந்து நிற்போம். வெட்கப்படாதீங்க, அசிங்கப்படாதீங்க. ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தை குருவானவர் உங்கள் மத்தியில் தாங்கி வரம் வருகின்ற பொழுது நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. உங்க அசிங்கமா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய கவலையா இருந்தாலும் பரவாயில்ல, கவலையின் கரம் கொண்டு தொட்டு பாருங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், சத்தம் ஹalleluya, 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 ஹalleluya. 12 ஆண்டு ரத்த போகக்கூடிய பெண் இயேசுவை போய் கட்டி பிடிக்கணும்னு நினைக்கல, இயேசுவை தொடணும்னு கூட நினைக்கல. இயேசுவினுடைய ஆடையினுடைய விளிம்பை தொட்டால் போதும் என்று ஆசைப்பட்டாள். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தொடர்றதுனால எனக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. சக்கேயு குட்டையா இருந்ததுனால இயேசுவை பார்க்க முடியல. அதனால மரத்தில் ஏறி இயேசுவை பார்த்த அந்த வாஞ்சை, அந்த நம்பிக்கை
அன்று ஆண்டவர் உரைத்த மொழி உங்களுக்கும் இன்று உரைக்கின்றார். மகனே மகளே, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. இயேசுவே நன்றி. Hallelujah. இயேசுவே உம்முடைய Hallelujah. சத்தியத்திற்காக நன்றி தெய்வமே. இயேசுவே நன்றி. நன்றி தெய்வமே. நான் சென்னையிலிருந்து ஒரு பையன் புறப்பட்டு தாளவாடி மலை உச்சிக்கு, உங்களுக்கு தெரியும் மேக்சிமம் நீங்கள் இந்த ஏரியாவில் இருக்கிறதுனால தாளவாடின்ற கிராமம் தெரியும். 28 ஹேர்பின் பென்ஸ் ஏறி போகும் பொழுது போகிறதுக்கு முன்னாடி ஃபாதர் முறையாக மலையில் கார் ஓட்டி போகிறேன், எனக்காக வேண்டிக்கிறேங்க அப்படின்னு சொன்ன பையன் 20வது பெண்டில் ஆக்சிடெண்ட் ஆகி கார் தடுமாறும் போது அங்கேருந்து கால் எனக்கு திருப்பி வருது. ஃபாதர் தேங்க்யூ ஃபார் யுவர் ப்ரேயர் அப்படின்னு சொன்னாப்புல. நான் கூட ரீச் ஆகிட்டாப்புல அப்படின்னு நினச்சேன். இல்லை, தம்பி சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஃபாதர் காரு தடுமாறும் பொழுது அங்கே ஒரு மரம் இல்லை அப்படின்னா 1000 இல்லையா அடி சரிஞ்சு என் குடும்பமே அழிஞ்சிருக்கும். அது மரம் அல்ல, இயேசுவின் கரமா உணர்ந்தேன் அப்படின்னு. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அதே போன்று ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தை குருவானவர் உங்கள் மத்தியில் தாங்கி வலம் வருகின்ற பொழுது யாரும் வெட்கப்படாதீங்க. என் கரம் அவரை தொடணும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவை நான் தொடுகின்ற பொழுது, நல்லா தெரிந்துக்கிறீங்க, இயேசுவை நான் தொடுகின்ற பொழுது என் கவலை என் கையில் இருக்க வேண்டும், என் கண்ணீர் என் கையில் இருக்க வேண்டும், என்னுடைய துக்கம் என் கையில் இருக்க வேண்டும். நான் தொடுகின்ற பொழுது இது என்னுடைய கரம் அல்ல, என்னுடைய கவலை என்னுடைய துன்பம் ஆசீர்வாதமாக மாற்றப்படுகின்ற உன்னதமான நேரம் என்று நான் அவரை தொட வேண்டும். விடுதலை தாரும். அப்படியே பாடல் குழுவினர்கள் ஆராதனைக்குரிய பாடல்களை பாடுகின்ற பொழுது இயேசுவினுடைய தெய்வீக பிரசன்னம் உங்கள் மத்தியில் வலம் வருகின்ற பொழுது யாரும் தொடமணிக்காதீங்க. நீ அசுத்தமானவனாக கூட இருக்கலாம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆமென். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். இதோ நாங்கள் கரம் வைக்கும் பொழுது இதோ உம்முடைய ஆசீர்வாதம் தெய்வமே எங்களை தொட வேண்டும், தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். இயேசுவே உம்மை இதோ நம்பிக்கையோடு நாங்கள் தொடுகின்றோம். அப்பா, உம்முடைய கதிர் இறங்கட்டும், உம்முடைய கருணை தெய்வமே இறங்கி வழியட்டும். ஆசீர்வதியோ சுவே. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசு ஆராதிப்பேன். உம்முடைய ஆவி இறங்கட்டும் இயேசுவே, உம்முடைய பரிசுத்த ஆவி இறங்கட்டும். எல்லா தடைகளும் மாறட்டும் இயேசுவே. இதோ இந்த ஆண்டு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாக, வல்லமை உள்ள ஆண்டாக, தெய்வீக பிரசன்னம் எங்களோடு உள்ள ஆண்டாக மாறட்டும். இறங்கட்டும் கருணை. ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், கிறிஸ்துவை உம்மையிலே உம்மை ஆராதிப்பேன்.
ஆவியிலே உம்மை ஆராதிப்பே, உண்மையிலே உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பிசினஸ் ஜாப் எல்லாவற்றையும் சமர்ப்பிக்கின்றோம். வேலையில்லாத பிள்ளைகள், குழந்தை பாக்கியம் வேண்டும் என்றவல்ல பிள்ளைகள், திருமண தடைகளோடு வந்துள்ள பிள்ளைகள் தொடும் இயேசுவே தொட்டு சுகப்படுத்தோ, ஆசீர்வதியோ, வருமான மார்க்கங்களை ஆசீர்வதியோ, இறங்கட்டும். தூதர்களோடு ஆராதிப்பே, ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பே, தூதர்களோடு ஆராதிப்பே, ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பே, சிக்க மக்கள் ஆராதிப்பேன் ஆசீர்வதிசலே, ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே, ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசு ஆராதிப்பேன். இயேசுவே 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு காலேஜ் படிக்கின்ற பிள்ளைகள், ஃபாரின் போவதற்கு இன்று அட்டன் பண்ணுகின்ற குழந்தைகள், இயேசுவே தொட்டு ஆசீர்வதியோ, இயேசுவே கருணை இறங்கட்டும், ஆசீர்வதியோ. இயேசுவே இயேசுவே இயேசுவே, காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன், காண்பவரை நான் ஆராதிப்பேன், வெண்ணடை அணிந்து ஆராதிப்பேன், குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசு ஆராதி. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, 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 பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. இயேசுவே இயேசுவே ஆராதனை. இயேசுவே இயேசுவே ஆராதனை, இயேசுவே ஆராதனை, ஆராதனை இயேசுவே. விசுவசிக்கின்றோம் தெய்வமே, தொடும் இயேசுவே, இயேசுவே. எல்லோரும் கரங்களை கோப்பே, உன்னதத்தின் வல்லமை, தீயின் வல்லமை, எல்லோரும் இயேசுவே. ஆமென். இயேசுவே உன்னத அலமங்கி இயேசுவே வல்லமை, பொழிந்திடும் உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் உன்னதத்தின் இயேசுவே வல்லமை, இயேசுவே எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன்,
தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் செய்கின்ற தொழிலையும் பிள்ளைகள் படிக்கின்ற கல்வியையும் நீங்கள் செய்கின்ற பயணங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுள். பிரியமானவர்களே, ஒரு சந்தோஷமான செய்தி. குருவானவர் ரெவரண்ட் ஃபாதர் ஆசீர்வாதம் நாளைக்கும் இன்றைக்கு இங்கே தங்கி நாளைக்கும் அவர்தான் குணமளிக்கும் திருப்பலி ஆராதனை வைக்கின்றார். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ் சொல்லி ஆசீர்வாதம் வந்து இங்கு பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். Praise the Lord. Hallelujah. 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 சத்தம் ஹalleluya. Hallelujah. 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 எப்ப குருவானவருடைய இரு புஜங்களும் வலிக்க 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 உங்கள் மத்தியில் வருகின்றோமோ அப்பொழுது வல்லமை இன்னும் உங்களுக்குள் அதிகரிக்கும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 உண்மையிலேயே ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தை இந்த இடத்துல நான் உணர முடிஞ்சது அப்படின்னு சொல்ற தேவ பிள்ளைகள் கடவுளுக்கு கரத்தை தட்டி நன்றி சொல்லி பாருங்க. நன்றி சொல்லி பாருங்க. சத்தமா சத்தமா சத்தமா. Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அன்னை மரியாளுக்கு நன்றி பாடல் பாடுவோம். இடைவிடா சகாயமாதா இணையில்லா தேவமாதா பவவினை தீர்ப்பாள் பதமுனை சேர்ப்பாள் நிதம் துணை சேர்ப்பாயே இடைவிடா சகாயமாதா இணையில்லா தேவமாதா பவவினை தீர்ப்பாள் பதமுனை சேர்ப்பாள் நிதம் துணை சேர்ப்பாயே அன்னை தீராத துய தன்னை தீர்த்திடுவார் ஆராத மன புன்னை ஆற்றிடுவார் அன்னை தீராத துய தன்னை தீர்த்திடுவார் மாறாத கொடுமை நீங்காத வறுமை மாறாத கொடுமை நீங்காத வறுமை தானாக என்றுமே மாற்றிடுவார் தானாக என்றுமே மாற்றிடுவார் இடைவிடா சகாயமாதா இணையில்லா தேவமாதா பகவினை தீர்ப்பான் பதமுனை சேர்ப்பான் நிதம் துணை சேர்ப்பாயே நாகமங்கலூர் மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் தாயே நமக்காக பிரார்த்திசு.
கள்ளம் கபடின்றி கடுகளவும் பயமின்றி உள்ளம் திறந்து சொல் உன் கதையே. கள்ளம் கபடின்றி கடுகளவும் பயமின்றி உள்ளம் திறந்து சொல் உன் கதையே. வெள்ளம் போலருள் கருணை பாய்ந்திட, வெள்ளம் போலருள் கருணை பாய்ந்திட, தேனூரும் வாழ்வு கண்டிடுவார், தேனூரும் வாழ்வு கண்டிடுவார். இடைவிடா சகாயமாதா இதையெல்லா தேவமாதா பகவினை தீர்ப்பார், பதமுனை சேர்ப்பார், நிதம் துணை சேர்ப்பாய், நிதம் துணை சேர்ப்பாய். ಯೇಸುವಿನ ತಾಯೇ ನಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ, ಯೇಸುವಿನ ತಾಯೇ ನಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ, ಯೇಸುವಿನ ತಾಯೇ ನಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. நாகமங்களூர்து மாதாவே எங்களுக்காக வேண்டி, நாகமங்களூர்து அன்னையே எங்களுக்காக வேண்டி, நாகமங்களூர்து மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.